Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.7, 2.8, 2.9, 2.10 மொத்தம் 4 சம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2.7 வந்து பார்க்க போகிறோம். 2.7 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற ஃபேக்டரைசேஷனில் வந்து எம்என் என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ஃபேக்டரைசேஷன்னுட்டு அவங்க ஒரு கிண்டு கொடுத்ததுனால நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படின்னா 5 × 2 வேல்யூ எனக்கு 10 கிடச்சிருக்கு. அப்படின்னா 10 × 5 வேல்யூ 15 எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ 15 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல 50 ரீப்ளேஸ் பண்ணனா 50 × 3 வேல்யூ 150 கிடச்சிருக்கும். அப்படின்னா 150யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 300 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு எம்மோட வேல்யூ 300, என்னோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சிட்டோம். இதோட எக்ஸாம்பிள் 2.7 வந்து எண்ட் ஆயிடுச்சு. அடுத்து 2.8. அடுத்து எக்ஸாம்பிள் 2.8 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன் தி நம்பர் 6 to the power n 6 to the power n ஒரு நம்பர் வந்து இருக்கா, இல்லை என்னங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பருங்கிறப்போ 1ல் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 6 to the power n இந்த நம்பரில் என்னங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பருங்கிறப்ப அப்போனா அதில் என்னுக்கு பதிலாக நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணப்போனா அதோடைய லாஸ்ட் டிஜிட் வந்து எனக்கு 5 கிடைக்குமான்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி 5 கிடைக்கலன்னா கிடைச்சிச்சுனாலும் அதோடைய ரீசன் வந்து என்னன்னுட்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. ஃபஸ்ட்டு இந்த 6 to the power n நான் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறேன். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 3 2s 6 வரும். அப்படின்னா 3 × 2 to the power n நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த பவர் என்ன ரெண்டுக்கும் செப்பரேட்டாக கொடுத்தேன்னா 2 to the power n × 3 to the power n கிடைக்கும். அப்படின்னா 2 to the power n இன்வால்வ் ஆகிருக்குங்கிறப்பயே இங்கே என்னுக்கு பதிலாக நான் எந்த நம்பர் போட்டாலுமே எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா 2 to the power 1 2, 2 to the power 4, அடுத்து 2 to the power 6 அப்படின்ட்டு எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸாக தான் வரும். 2 டேபிளில் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் வந்து 5ல் எண்ட் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா 5ல் எண்ட் ஆகிற மாதிரி எந்த நம்பர்ஸுமே வந்து 2 டேபிளில் கிடையாது. அதனால 6 to the power n cannot end with the digit 5. 5ங்கிற டிஜிட்டில் வந்து எனக்கு 6 to the power n எப்போவுமே எண்ட் ஆகாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.9. இப்போ எக்ஸாம்பிள் 2.9 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 × 5 × 3 × 2 மல்டிப்ளை பண்ணி 3ஆல் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு காம்போசிட் நம்பர் வருமாங்கிறத கேட்டிருக்காங்க. அப்படி காம்போசிட் நம்பர் வருதுன்னா நம்மளோட ஆன்சர் என்னங்கிறத ஜஸ்டிஃபை சொல்லியிருக்காங்க. அப்படி காம்போசிட் நம்பர் வரலனாலும் நம்ம ஆன்சர் என்னங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காம்போசிட் நம்பர் தெரியணும்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் நம்பருங்கிறப்ப நான் ஏதாச்சும் ஒரு நம்பர் இப்போ 2 3 5 7 தான் வந்து ப்ரைம் நம்பர்னுட்டு சொல்லுவாங்க. ஏன் இது ப்ரைம் நம்பர்னுட்டு சொல்லுவாங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நான் ஒன்னாலையும் அந்த நம்பர் வர்ற டேபிள்ஸில் மட்டும்தான் அது வரும். 2ங்கிற நம்பர் 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். 3ங்கிற நம்பர் 1 டேபிள்லையும் 3 டேபிளில் மட்டும்தான் வரும். 5ங்கிற நம்பரும் 1 டேபிள் 5 டேபிள். அதுக்கப்புறம் 7ங்கிற நம்பரும் 1 டேபிள்லையும் 7 டேபிள். 11ங்கிற நம்பரும் 1 டேபிள் 11 டேபிளில் வரும். அதுக்கப்புறம் 13ங்கிற நம்பர் 1 டேபிள் 13ங்கிற நம்பரில் வரும். இதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸும் வந்து இன்ஃபைனட்டாக போயிட்டே தான் இருக்கும். இப்போ ப்ரைம் நம்பரை தவிர மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து காம்போசிட் நம்பர்னுட்டு சொல்லுவாங்க. அதாவது 4 6 8 9 10 இதை மாதிரி ப்ரைம் நம்பர்ஸை தவிர இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து காம்போசிட் நம்பர்னுட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அதோடைய டேபிள்லேயும் வரும், 1 டேபிள்லேயும் வரும், மற்ற டேபிள்லையுமே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா 4ங்கிற நம்பர் வந்து பார்த்தோம்னா 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். 1 4ல் வந்தாலும் 2ங்கிற எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிள்லையும் வந்திருக்கு. அதனால தான் அதை ஒரு காம்போசிட் நம்பர்னுட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 7 × 5 × 3 × 2 + 3ங்கிறதும் ஒரு காம்போசிட் நம்பராங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 நான் காமனாக எடுத்துடலாம். ஏன்னா 2 இதுலேயுமே 3 வந்துருக்கு. அப்படின்னா 3 நான் காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு 7 × 5 × 2 + 1 எனக்கு இருந்திருக்கும். அப்படின்னா 3 × 7 5 30, 30 × 2 வந்து 60, 7 5 35, 35ஓட ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் 70, 70 + 1 வந்து 71 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 3 × 71 எனக்கு கிடச்சிருக்கு. 3 × 71 பார்க்குறப்ப எனக்கு 3 டேபிளில் 3ங்கிற நம்பர் வரும், அதுக்கப்புறம் 1 டேபிளில் வரும், அடுத்தது 71ங்கிற நம்பர் பார்த்தோம்னா 1 டேபிளில் வரும், 71ல் வரும். இப்போ இது 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணனாலும் 3ங்கிற டேபிள்லையும் வரும், 71ங்கிற டேபிளில் வரும், 1 டேபிளில் வரும்னுட்டு எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நிறைய டேபிள்ஸில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அதனால இட் இஸ் அ காம்போசிட் நம்பர்.
இதோட எக்ஸாம்பிள் 2.9 வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸாம்பிள் 2.10. எக்ஸாம்பிள் 2.10ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா a and bங்கிறது ரெண்டு 2 பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா a to the power b into b to the power a equal to 800 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 800க்கு நான் இப்போ LCM வந்து எடுக்க போகிறேன். LCM எடுத்து a and b யோட வேல்யூ என்னங்கிறத ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். இப்போ 800க்கு LCM எடுத்தனா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 400, அடுத்து 2 டேபிளில் 200, அடுத்து திருப்பி 2 டேபிளில் 100, திருப்பி 2 டேபிளில் 50, திருப்பி 2 டேபிளில் 25, அடுத்து 5 டேபிளில் 5, அடுத்து திருப்பி 5 டேபிளில் 1 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்போனா இந்த 800 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 2 into 2 into 2 into 2 into 5 into 5ன்னுட்டு எழுதிக்கலாம். இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் வந்து எழுதுனா 800 is equal to 2 to the power 5ன்னுட்டு எழுதிக்கலாம். ஏன்னா 2 வந்து 5 டைம்ஸ் வந்து இருக்குது, அடுத்து 5 வந்து எனக்கு 2 டைம்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல 800 is equal to a to the power b into b to the power aங்கிறதோட கம்பேர் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு a இருக்கிற பிளேஸில் எனக்கு 2 வந்து இருக்குது. அப்படின்னா a is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. இங்கே b இருக்கிற பிளேஸில் 5 வந்து எனக்கு இருக்குது. அப்படின்னா b is equal to 5 இருக்குது. இந்த இதில் கம்பேர் பண்ணனா b இருக்கிற பிளேஸில் வந்து 5 இருக்குது. அப்படின்னா b is equal to 5. அடுத்து a இருக்கக்கூடிய பிளேஸில் 2 வந்து இருக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ 2. அப்படின்னா ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.